இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கரண்ணாகுட லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித்த ராஜபக்ஷவை இலங்கை கடற்படையில் இணைத்துக் கொண்டு பிரித்தானிய கடற்படை அகாடமியில் பயிற்சிக்கு அனுப்பியமை தொடர்பில் விளக்கமளிப்பதற்காக ஆணைக்குழுவுக்கு வசந்த கரண்ணாகுட இன்று அழைக்கப்பட்டிருந்தார். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வரான யோஷித்த ராஜபக்ஷவினால் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை நிராகரித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டை சவாலுக்கு உட்படுத்தி யோஷித்த ராஜபக்ஷவினால் சமர்ப்பிக்கப்பட்ட சீராய்வு மனுவை பரிசீலித்த பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகிய நீதிபதிகள் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிப்படைத்தன்மையுடன் வினைத்திறனான சேவையை மக்களுக்கு வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல் மூலமாக அரச சேவைகளை மிகுந்த வினைத்திறனும் வெளிப்படைத்தன்மையும் மிக்க இலகுவான முறையில் வழங்கும் தேசிய வேலை திட்டத்தை பலப்படுத்துவதுடன் அரச நிறுவனங்களில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் புதிய வசதியை அறிமுகப்படுத்தும் ஆரம்ப நிகழ்வு ஜூலை 2 திம்பிரிகசியாய பிரதேச செயலக வளாகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපි රජයක් හැටියට රාජ්‍ය සේවය තුළ ඩිජිටල් කරණය කිරීම අපේ ප්‍රධාන අරමුණක්. මේ හරහා ජනතාවට ලැබෙන සේවය වඩා කාර්යක්ෂම தற்போதைய உலகில் வேகமாக இடம்பெற்று வரும் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஏற்ப இலங்கையின் அரசு துறையை நவீனமயப்படுத்துவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம். இந்த முறையின் மூலம் சேவை பெறுநர்கள் பணத்தை எடுத்து செல்வதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தவிர்க்கப்படுவதுடன் மிக குறுகிய காலத்திற்குள் தமக்கு தேவையான சேவைகளை வினைத்திறன் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். இன்று முதல் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களிலும் ஆரம்பிக்கப்படும் இந்த புதிய POS கட்டண முறையினால் மக்கள் பெறக்கூடிய நன்மைகளாக பண நோட்டுகளை கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமின்றி வங்கி அட்டைகள் மூலம் நேரடியாக பணம் செலுத்துவதற்கான வாய்ப்பு, பரிவர்த்தனைகளை மிக விரைவாக முடிக்க முடிவதால் மக்கள் சேவை பெறுவதற்கு செலவாகும் நேரம் குறைதல், பெரும் தொகை பணத்தை கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லாததால் பண மோசடிகள் மற்றும் பணம் காணாமல் போகும் அபாயங்கள் குறைதல், நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணம் செலுத்துவதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு தாராளமாக பங்களிப்பு செய்தல், அனைத்து பரிவர்த்தனைகளையும் கணக்காய்வு செய்வதற்கு வசதியாக கிடைப்பதனால் அரசாங்க வருமானம் சரியாக பதிவு செய்யப்படுதல். இன்று முதல் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களிலும் இந்த வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்தும் சேவை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் இலங்கையின் அரசு சேவையில் நிதி நிர்வாகம் மிகவும் வெளிப்படையான, அதே நேரத்தில் மக்கள் நேயமிக்கதாக மாற்றமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. අද අපිට පුළුවන් වෙලා තියෙනවා කොළඹ දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලය කියන්නේ විශාල ජනතාවකට සේවාවන් සපයන කාර්යාලයක්. ඉතින් එවැනි තැනක අපිට කාර්යක්ෂමතාවය පවත්වාගෙන යාම අතිශයින්ම වැදගත්. නිසා හොඳ ආරම්භයක් අපි ලබා ගත්තාද. நாட்டில் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ள நிலையில் வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட 46,000 சிறுவர்களுக்கான நீதியை நிலைநாட்ட அரசாங்கம் உடனடியாக களமிறங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு வழிகாட்டல் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் காட்டும் தாமதம் எதிர்கால தலைமுறைக்கு இழைக்கப்படும் துரோகம் என்றும் அவர் சாடியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අද මේ මොහොත වන විට අප රටේ ළමා හිංසනයට ළමා අපයෝජනයට ලක්වුණු 46,000ක් නීතිය ක්‍රියාත්මක වන තෙක්
යුක්තිය ඉෂ්ට සිද්ධ වනතෙක් இன்று நமது நாட்டில் சிறுவர் வன்முறைகளுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் ஆளான 46,000 பேர் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை காத்துக் கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு துஷ்பிரயோகம், வன்முறை மற்றும் அநீதிகளுக்கு ஆளான சிறுவர்களுக்கு அவர்களது சிறுவர் பருவத்திலேயே அதற்குரிய நீதி கிடைக்கவில்லை என பல அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த 46,000 பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதில் ஏன் இத்தனை தாமதம் ஏற்படுகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆகவே இந்த முறைப்பாடுகளை விசாரணை செய்வதை தாமதிக்காமல் துஷ்பிரயோகம், வன்முறை மற்றும் இன்னல்களுக்கு ஆளான சிறுவர்களுக்காக உரிய நீதியை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் சிறுவர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு பற்றி மேடைகளில் உயர்வாக பேசுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த பேச்சுக்களை செயலில் காட்ட வேண்டும். 2019 ஆண்டில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு வழிகாட்டல் கொள்கை ஆரம்பிக்கப்பட்டு அது 2025 ஆண்டளவில் நடைமுறைப்படுத்தப்படும் என கூறப்பட்டது. ஆனால் தற்போதைய அரசாங்கமோ அதனை 2029 ஆண்டிலிருந்தே நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கின்றது. 2024 ஆண்டு மக்கள் ஆணையை பெற்று சிறுவர் தலைமுறையை பாதுகாப்பதற்காக கிடைத்த வாய்ப்பை 2029 நடைமுறைப்படுத்துவதாக அரசாங்கம் எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? இது சிறுவர் தலைமுறைக்கு இழைக்கப்படும் பாரதூரமான அநீதியாகும். நீதிமன்றத்தில் தற்போது நீதியை நிலைநாட்டும் நடவடிக்கையின் கீழ் 4000 வழக்குகள் காணப்படுகின்றன. அவற்றை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாமதங்களை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு வழிகாட்டல் கொள்கையை இந்த வருடத்திலேயே நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சி தனது பூரண ஆதரவை தரும். தேங்கி கிடக்கும் 46,000 முறைப்பாடுகளை உடனடியாக விசாரணை செய்து நீதியை நிலைநாட்டுங்கள். அதற்காக தேவையான விசேட பிரிவுகள், சட்ட ஏற்பாடுகள் மற்றும் விசேட பணிக்குழு ஒன்று ஜனாதிபதியின் நேரடி தலைமையில் இயங்க வேண்டும். சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கும் தெளிவான முறையான வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என நான் இங்கு யோசனை முன்வைக்கிறேன். பாதிக்கப்பட்ட இந்த 46,000 சிறுவர்களுக்காக நீதியை நிலைநாட்டுவதற்கு எனதும் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்குவோம். இதனை ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்காமல் நாட்டில் எதிர்கால சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். රජය වහවහා කටයුතු කරන්නට ඕන. ඒ මන්ද කියතොත් මේ දරුවන්ට මේ යුක්තිය සාධාරණත්වය ඉෂ්ට කිරීම කිසිසේත්ම ප්‍රමාද වීම අපිට පිළිගන්නටත් බෑ, අපිට බාර ගන්නටත් බෑ. ඒ නිසා ජාතික ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කිරීම 2029 නොව එය මේ වසරේම ක්‍රියාත්මක කරන්න කටයුතු කරන්න විපක්ෂයක් හැටියට අපි අපේ සහයෝගය අනිවාර්යෙන්ම ලබා දෙන්නම්. நாட்டில் தற்போது வேகமாக பரவி வரும் டெங்கு நோயினால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. வைத்தியசாலைகளிலும் தற்போது இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் எமது செய்தி சேவைக்கு கருத்து தெரிவித்தார். தற்பொழுது நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயினுடைய தாக்கம் பாரிய அளவில் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக கடந்த ஜூன் மாதத்திலே டெங்கு நோயினுடைய வீரியமானது அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கு. தற்பொழுது மாத்திரம் நாடளாவியில் இவ்வருடத்தில் 2026 ஆண்டுக்கு நோயாளர்களின் எண்ணிக்கையானது 56,000 தாண்டியுள்ளது. அதே போன்று டெங்கு நோயின் தாக்கத்தின் காரணமாக நடைத்தவர்கள் எண்ணிக்கை 35,000 இருக்கு. இந்த நிலையிலே வைத்தியசாலைகள், அதே போன்று சிகிச்சை நிலையங்கள் இவற்றினுடைய கொள்ளளவை மீறி நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. அதே போன்று சுகாதார பணியாளர்களுடைய வேலைப்பளு அதிகரிக்கிறது. ஆகவே இந்த நிலையிலே தற்பொழுது டெங்கினுடைய தாக்கத்தை குறைத்து அதை மிகவும் இனத்திறனாக மாமூத்தம் செய்ய வேண்டிய கடப்பாடு சகலருக்கும் இருக்கின்றது.
இலங்கையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவல் காரணமாக கொழும்பு கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் TR மதுரசெனவிரத்ன மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KL வசந்தகுமார் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் மூடப்பட்டதற்கான காரணங்கள் தொடர்பாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் TR மதுரசெனவிரத்ன கருத்து தெரிவித்திருந்தார். குறித்த பல்கலைக்கழகம் எதிர்வரும் 13ஆம் திகதி வரை மூடப்பட்டுள்ளதுடன் இந்த காலப்பகுதியில் பல்கலைக்கழகத்தின் விடுதிகளும் முற்றாக மூடப்பட்டிருக்கும். குறிப்பாக ராஜகிரிய மற்றும் தெஹிவளை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள பல்கலைக்கழக விடுதிகளின் சுற்றுவட்டார பகுதிகளில் டெங்கு நுளம்புகளின் பரவல் பெருமளவில் அதிகரித்துள்ளது. தற்போது கொழும்பு கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சுமார் 30 மாணவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களது சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கோடே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக விடுமுறை காலப்பகுதியில் பல்கலைக்கழக வளாகம் மற்றும் விடுதி சூழல்களில் டெங்கு ஒழிப்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படும். இதுகுறித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KL வசந்தகுமார் தெரிவிக்கையில், ඩෙන්ගු ආසාධිත ශිෂ්‍යාවන් හමු වෙලා තියෙන ඒ වගේම උණරෝගයකුත් විශේෂයෙන් පෙතිරලා තිබුණා. ඉතින් මේ දෙකම සලකලා සහ ඒ අදාළ PHI මහතුරුන් සහ වෛද්‍ය උපදේශ මත ඒ නිර්දේශ අරගෙන විශ්වවිද්‍යාලය තාවකාලික වසා දමා තිබුණා. ඒතකොට ජූලයි 13 තමා නැවත මේ විශ්වවිද්‍යාලය විවෘත කිරීමට සූදානම් වෙලා තියෙන්නේ. பல்கலைக்கழகங்கள் தற்போதைய டெங்கு அச்சுறுத்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் நேற்று விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது. கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தில் பல மாணவர்களுக்கு டெங்கு மற்றும் காய்ச்சல் வேகமாக பரவி ஒரு தொற்று நோய் போன்ற நிலையை எட்டியதால் மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு அமையவே 2 வார காலத்துக்கு தற்காலிகமாக பல்கலைக்கழகத்தை மூட தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி எதிர்வரும் ஜூலை 13ஆம் திகதி இப்பல்கலைக்கழகத்தை மீண்டும் திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தை சூழவும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதுகுறித்து நாம் அவதானித்து வருகிறோம். ஏனைய பல்கலைக்கழகங்களின் கல்விசார் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வது குறித்தும் துணைவேந்தர்களுடன் கலந்துரையாடப்பட்டது. எனினும் ஏனைய பல்கலைக்கழகங்கள் உயர் ஆபத்து வலயங்களில் இல்லாத காரணத்தினால் கல்வி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் எனவும் அவற்றை மூடுவதற்கான எந்த ஒரு தேவையும் தற்போதைக்கு இல்லை எனவும் துணைவேந்தர்கள் தெரிவித்துள்ளனர். සෞන්දර්ය විශ්වවිද්‍යාලයට විශේෂයෙන්ම උනේ ඒක හයි රිස්ක් සෝන් එකක තිබුණේ. ඒක නිසා වෙන අපිට ඔප්ෂන් එකක් තිබුණේ නැහැ විශ්වවිද්‍යාලයට. ඒ තීරණය ගන්න උනා. අනිත් විශ්වවිද්‍යාලවල දැනට එහෙම වසා දැමීමේ අවස්ථාවක් සාකච්ඡා වුණේ නැහැ.